அச்சச்சோ, யாரு என்னோட திங்ஸ் எல்லாம் இப்படி கொட்டி வச்சது? இது ஏற கட்டுறதுக்குள்ள அவ்வளவுதான் போல. ஒன்னொன்னா எடுத்து ஏற கட்டணும். இதுக்குள்ள என்னென்ன இருக்கு? எல்லாத்தையும் கொட்டிடுவோம். என்னென்ன இருக்கோ அது எல்லாமே அடுக்கி வச்சிருவோம். இது என்ன? ஓ, பகிட்டியா? ஓகே, பகிட்டி. இது வந்து அம்மா எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல. கேரட், பீட்ரூட் அது இருக்கு. கை கூட இருக்கு. இதே மாதிரி இதோ ஒரு கூட இருக்கு. எவ்வளவு பொருள் இருக்கு என்கிட்ட. இது என்னது? எலுமிச்சம்பழம் புளிவாங்களே, ஜூஸ் போடுவாங்களே, அது போல. கிரைண்டர்ப்பா, புதுசா இருக்கு. நான் ஓபன் பண்ணவே இல்லப்பா இந்த கிரைண்டரை. ஓபன் பண்ணி இதுல மாவு அரைச்சி இன்னைக்கு இட்லி சுட போறேன்ப்பா. அப்புறம் தட்டு இருக்கு பாரு, என்னோட கிட்டார் இருக்கு. அப்புறம் வேற குண்டாலாம் இருக்கு. இது என்னது? ஓ, ஜல்லிக்கரண்டி, தோசை கரண்டி, டைனிங் டேபிள் இருக்கு. இது என்னது? ஓ, பார்பி இருந்துச்சு. அதுவா? இதோட தலை எங்க இருக்கு? இந்த இருக்கு தலை. ஃபிக்ஸ் பண்ணா சூப்பரா இருக்கும். நம்ம அப்புறமா ஃபிக்ஸ் பண்ணலாம். வேற என்ன இருக்கு? எது எடுக்கலாம்? கண்ணை மூடிக்கிட்டு ஒண்ணு எடுக்கலாமா? ஜூம் மந்திர காலின்னு போட்டு. இது கூட நல்லா இருக்கு. பால் புட்டி இருக்கு பாரு. இவ்வளவு பொருள் வச்சுட்டு நான் அம்மா கிட்ட திருப்பி கேட்டுட்டு தான் அடிதான் நான் வாங்குவேன். இங்க பாரு, இது ஒரு கூட இருக்கு. இதுல அழுக்கு துணி போட்டு வச்சிருக்கலாம். வேற என்ன இருக்கு? இது சேரு, டைனிங் டேபிள் சேரு. பக்கெட்டி, இன்னொரு பக்கெட்டி இருக்கு. 2 பக்கெட்டி எடுத்து வச்சாச்சுப்பா. வேற என்ன இருக்கு? என்னன்னே தெரியலப்பா எனக்கு. தோசை கல்லு தேவைப்படுது. தோசை சுட்டு சாப்பிட மாவு அரைக்கணும்னா தோசை கல் வேணும்ல. மாவு ஊத்தி, அப்புறம் இங்க கரண்டி இருந்துச்சு, தோசை கரண்டி இருக்கு. ஆனா குழம்பு கரண்டியை காணுமே. அதை வச்சுதானே தோசை சுடுவாங்க. சரி, இப்போ தோசை வந்து குழம்பு கரண்டியை காணும். குழம்பு கரண்டி இல்ல. சரி, கடாய் இருக்கு. கடாயை வச்சிருவோம். கடாயை வச்சுட்டு இந்த கரண்டியை வச்சு ஃபர்ஸ்ட் அம்மா என்ன பண்ணுவாங்க, கொஞ்சமா இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சமா கடுகு, கொஞ்சம் வெந்தயம், அப்புறம் என்ன போடுவாங்க, பூண்டெல்லாம் நசுக்கி இப்படி போடுவாங்க. அப்புறமா வதக்குவாங்க. வதக்கிட்டு வெங்காய தக்காளி போடுவாங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட்ல எடுத்து வச்சு அதுக்கப்புறமேட்டு குழம்பு வச்சு சுடு எடுத்து வச்சிருவாங்க. வேற என்ன பண்றான்? இது பாரு, பூஜை கூடல அழகா இருக்கு. நானும் எங்க அம்மாவும் பூஜை கூடைக்கு போலாம். வேற என்ன இருக்கு? இதுல சேர் இருக்கு, டிஃபன் பாக்ஸ், மாப் இருக்கு பாரு. வீடு கிளீனா இல்லைன்னா மாப் அடிக்கிறதுக்கு மாப் இருக்கு. ஹாட் பாக்ஸ் இருக்குப்பா, சூடா சாப்பாடு சாப்பிடுறதுக்கு. அப்புறம் இங்க பாரு, அலுமினியத்துல ஒரு பக்கெட்டி. நம்ம பிளாஸ்டிக் பக்கெட்டி பார்த்தோம். அப்புறம் அலுமினியத்துல ஒரு பக்கெட்டி இருக்கு. வேற என்ன இருக்கு? ஜக் இருக்கு, பாத்ரூம் போனா யூஸ் பண்றதுக்கு. அச்சோ, இது பாத்ரூம் போனா யூஸ் பண்றதுக்கு. இது குளிக்க யூஸ் பண்றதுக்கு. 2 ஜக் இருக்கு. அப்புறம் சேர்ஸ் இருக்கு. சாப்பாடு வடிக்கிற குண்டா, அதுக்குள்ள வந்து கப்பு குடிக்கிற, டீ குடிக்கிற கப்ஸ் இருக்கே, சூப்பரா இருக்கு. இதுவும் ஃபேன் இருக்கு. ஜூ விநாயகர் இருக்காரு. விநாயகர் சதுர்த்தி வருதுல்ல, விநாயகர் சதுர்த்தி வருது. அப்புறம் வேற என்ன இருக்கு? என்னன்னே தெரியல. கார் இருக்கு. கார்ல போலாமா? சூப்பரா இருக்குல்ல. வேற என்ன இருக்கு? அதோ இருக்கு பாரு. ரொம்ப நேரமா குழம்பு கண்டி கேட்டுட்டு இருந்தேன். இதை ஊத்தி தோசை சுடுறதுக்கோசம். ஆனா தோசைகள் எங்க போச்சுன்னு தெரியலையே. சரி, எங்கன்னு தெரியல. எல்லா திங்ஸையும் அடுக்கி பார்த்தாச்சு. எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா நான் இவ்வளவு பொருளை வச்சுக்கிட்டே அம்மா கிட்ட பொருள் கொடுங்கன்னு கேட்டா என்ன ஜல்லிக்கண்ணுல தானே அடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுல இருக்க பொம்மை சாமானை எடுத்து நம்ம கிட்ட என்ன இருக்கு என்ன இல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு அம்மா அப்பா கிட்ட கேளுங்க. இல்லைன்னா உங்களுக்கு அடித்தான் வரும். அதனாலதான் முன்னெச்சரிக்கையா சொல்லிடுறேன். என்ன எங்க அம்மா இப்பதான் அடிச்சாங்க. அதனாலதான் நீங்க தப்பிச்சுப்பீங்க எல்லாம் அடியில இருந்து. அதுதான் சொன்னீங்க. பாத்தீங்களா,
நான் பார்க்காமே எவ்வளவு பொருள் இருக்கு என்கிட்ட இருந்து சும்மா சும்மா வாங்கி போட்டு வச்சிருக்கேன் போல. காசுதான் செலவு. பாவம் அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைக்கிறாங்க. சமைச்சு வேலைக்கெல்லாம் போறாங்கல்ல. காலையில சமைச்சு வச்சுட்டு வேற என்ன இருக்கு வேற என்ன இருக்கு. எல்லாமே இருக்கு. நோ எல்லாமே இருக்கு எங்க வீட்டுல. இதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே வேணாமா. ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட போயிட்டு சாரி கேட்கணும். அம்மா இதுக்கப்புறமேட்டு உங்ககிட்ட நான் சொப்பு சாமான் எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுங்க, இந்த மாதிரி அம்மா என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுங்க, நான் செக் பண்ணிட்டு எது வேணும் எது வேணாம்னு சொல்றேன், அப்புறமா நீங்க எனக்கு வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதை மறக்காம லைக் பண்ணிடுங்க, கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம நாளைக்கு வீடியோல பார்க்கலாமா? பை பாய்.